என் வாழ்க்கையிலேயே நான் அதை அனுபவித்த துன்பம் மாதிரி வேறு எப்பவும் அனுபவித்ததில்லை. இவ்வளவு செஞ்சு அவனுக்கு எதில் இருக்கிறான், சாப்பாட்டில் கவலையாக இருக்கானே தவிர திருக்குறளை பற்றி அவன் கவலைப்படலை. நான் இதை நினச்சி வருத்தமாக உட்காந்துருந்தேன். திருக்குறளை எடுத்து பிரட்டினேன். எனக்கு ஏற்பட்ட இதே அவமானம் திருவள்ளுவருக்கும் ஏற்பட்டிருக்கு. திருவள்ளுவரும் இதே மாதிரி எங்கேயோ போய் எதையோ சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார். ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருக்கிறார். செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? செவிச்சுவையை உணராமல் வாய்ச்சுவைக்காக அலைகிறவர்கள் இருந்தால் என்ன, செத்தால் என்ன. சார், திருவள்ளுவர் எவ்வளவு மென்மையான மனிதர். அவர் வாயில இவ்வளவு கடுமையான வார்த்தை வருமா? வந்திருக்குன்னா அவரை என்ன பாடு படுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? நாம் பட்ட பாட்டை அவரும் படலைன்னா இவ்வளவு கோபமா அவர் எழுதியிருக்க மாட்டார். ஆக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எல்லாருக்கும் வாய்ச்சுவையில் இருக்கக்கூடிய அந்த கவனம் செவிச்சுவையில் மாறி நல்லது கேட்கணும், நல்லதை சொல்லணும் என்கிற எண்ணங்கள் வருமானால் நிச்சயமாக எல்லாரும் சரியாக வருவார்கள். கல்லாமை ஒழிந்தால் இல்லாமை தானே ஒழியும். கல்லாமை மட்டும் ஒழிந்து விடுமானால் இல்லாமை அது தானாகவே ஒழிந்துவிடும். அதற்கு நாம் தனி முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. அப்போ ஒன்று வச்சுக்குவோம், நாம் எல்லாருக்கும் கல்வியை வழங்கி முன்னேறிய நாடுகள் ஏராளம். கல்வி இல்லாததுனால நம்ம நாட்டில் பொது வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஒரு ஒழுங்கின்மை தெரிவதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அனுபவிக்கிற இன்பம் இன்னொருவருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நான் இன்பத்தை அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்குது, அனுபவிக்கலாம். இப்போ ஒரு கொடை இருக்குது, இப்படி வச்சுருக்கிறேன், கம்கட்டில் வச்சுருக்கேன், பின்னால் நீட்டிகிட்ருக்கு. பின்னால் வர்றவன் கண்ணில் குத்துது. இப்போ அவன் கேட்குறான், யோ கண்ணில் குத்துதியாங்கிறான். நான் சொல்கிறேன், என் கொடை நான் வச்சுருக்கேன், உனக்கு என்ன? உங்கட நீ வச்சிருக்க, கண்ணு அவனோட இல்லை, அதில் குத்துது இல்லை. என் கொடையை நான் வச்சுக்க உரிமை இருக்குது, இன்னொருத்தன் கண்ணில் குத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அதை உணர்ந்த வேண்டும் என்றால் நிச்சயமாக கல்வியிலே வல்லவர்களாக மனிதர்கள் மாறுகிற போது, லிட்ரஸி வருகிற பொழுது, இல்லிட்ரஸி ஒழிகிற போது மனிதர்கள் எல்லோரும் சிறந்த அறிவு உடையவர்களாக மாறுவார்கள்.